Thank you, Sam, for that thoughtful talks from the nature. Thank you. இப்போ feature talk and time for a study on sanctuary. So ஒரு few weeks-ஆக நம்ம வந்துட்டு sanctuary topic maybe ஒரு 2 weeks once or 3 weeks once நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு வந்து it is the seventh in the series நினைக்கிறேன். So yeah, okay, so in the can you move to the next slide? Okay, so why should we study on the sanctuary? ஏன்னா ரொம்ப நாளாக படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? Please click next. Okay, so the need for the sanctuary எதுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா 6,000+ years God created this world. கடவுள் வந்து இந்த உலகத்தை உண்டாக்குனாங்க. இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் வேர்ல்ட். அதில் எந்த ஒரு பாவம் எதுவுமே இருக்கல. ஸோ பட் என்னாச்சு, த டெவில் அந்த சர்பன்ட் பற்றி பேசினாங்க இல்லையா? Satan came as a serpent and he cheated, deceived, and the perfect world became a imperfect world. Okay, so he corrupted this perfect world. So next பார்த்தோன்னா then God put a perfect plan. ஓகே, ஒரு பர்ஃபெக்ட் வேர்ல்டாக இருந்துச்சு, இட் பிகேம் இம்பர்ஃபெக்ட். ஸோ மனுஷனை சேவ் பண்ணுறதுக்காக காட் என்ன பண்ணாங்க, ஹி புட் இன் அ பர்ஃபெக்ட் பிளான். ஓகே, ஒரு பர்ஃபெக்ட் பிளான் போட்டாங்க. ஓகே, ஸோ அந்த பிளான் காட் ஹஸ் ஷேர்ட் இட் டு அஸ். ஓகே, அந்த பர்ஃபெக்ட் பிளான் போட்டிருக்கிறாங்க இல்லையா? ஸோ காட் ஷேர்ட் இட் டு அஸ் அண்ட் அந்த பிளானில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் நம்ம எடுக்கணும்னா we have to look to Jesus. ஜீசஸை பார்த்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிளானில் வந்து நம்ம பெனிஃபிட் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த ஜீசஸை நம்ம பார்க்கணுன்னா, அந்த பிளானை நம்ம கிளியராக பார்க்கணுன்னா, ஜீசஸ் ஹஸ் வெரி கிளியர்லி செட், எங்கே சாங்சுரியை பாருங்க, இஸ் வே இஸ் இன் த சாங்சுரின்னுட்டு நம்மளுக்கு ரொம்ப கிளியராக காட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காகத்தான் we have to study on the topic of sanctuary. Okay, so இதை வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா இவ்வளோ 6 டாபிக்ஸ் பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சாங்சுரி பற்றி ஓவர்வியூ, அப்புறம் சாங்சுரிஸ், அந்த சாங்சுரி மோசஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முன்னாடி இருந்த என்னென்ன சாங்சுரிஸ்னுட்டு பிரதர் நார்மன் எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஸ்டீஃபன் வந்துட்டு அந்த சாங்சுரியுடைய லொக்கேஷன் எங்கே இருந்துச்சுன்னுட்டு ஸ்டீஃபன் அதை எடுத்துருந்தாங்க. க்ரோனி டுக் அந்த அவுட்டர் வால் பற்றி டீட்டெயில்டாக எடுத்திருந்தாங்க. தென் மிஸ்ஸஸ் பர்வின் பால்சன் அன்னி வந்துட்டு த கேட் ஆஃப் த சாங்சுரி, அந்த கேட்டை பற்றி கிளியராக எடுத்திருந்தாங்க. அண்ட் த லாஸ்ட் செக்ஷன் வாஸ் டேக்கன் பை டேன்லின், த கோர்ட்யார்டை பற்றி எடுத்திருந்தாங்க. இது எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா இட் இஸ் ஆல் ஸ்டோர்ட் அந்த யூடியூப்பில் இருக்குது. புட் ஈவன் QR கோட், நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ இன்னைக்கு பிஃபோர் வி கோ ஃபார்வர்ட், சாலமோன் வந்துட்டு ஒரு மெக்னிஃபிஷன்ட் டெம்பிளை கட்டினாங்க. இந்த சாங்சுரியா ஹி பில்ட் த மோஸ்ட் மெக்னிஃபிஷன்ட் இன்னர் கோட், அந்த கோல்டன் அதில் வேண்டிய கோல்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஹி பில்ட் அ வெரி மெக்னிஃபிஷன்ட் டெம்பிள். சாலமோன் வர்ஷிப் பண்ணுனா எந்த பிளேஸ்ல போய் வர்ஷிப் பண்ணியிருப்பாரு? He built a temple. He provided for the gold. அவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. அவர் வர்ஷிப் பண்ணுனா எங்க போய் வர்ஷிப் பண்ணியிருப்பார் அந்த டெம்பிள்ல? எனி கெஸ்? அவர் எங்க போய் வர்ஷிப் பண்ணியிருப்பார்? இன்டெலிஜென்ட் கெஸ், நாட் எ கெஸ். பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லலாம். எங்கே ஐ மீன் சம் ஆன்சர்ஸ். அவர் வர்ஷிப் பண்ணுன்னா எங்கே இருந்திருப்பார்? பாஸ்டர் தான் லாஸ்ட்டில் ஆன்சர் பண்ணுமா இருந்துச்சு. பாஸ்டர் தான் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, யாரும் ஆன்சர் வரல. ஸோ அவரு தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம என்ன நினச்சிருப்போம், இப்போ நான் வந்துட்டு ஒரு சர்ச்சை கெட்டினேன்னா அதோடைய இனாக்ரேஷன் டைமில் நான் இங்கே தான் இருக்கணும்னுட்டு ஆசைப்படுவேன். ஆனால் சாலமோன் கேன் நாட் என்டர் இன் டு த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். ஓகே, ஹோலி பிளேஸ்
மோஸ்ட் ஹோலி பிளேஸை விடுங்க, ஹோலி பிளேஸ்லையும் அவர் என்டர் பண்ண முடியாது. அப்போ அவர் வர்ஷிப் பண்ணணும்னா எங்க பண்ணுவார்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, த ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங். இங்கே தான் அவரால் வர முடியும். ஓகே, ஒரு கிங்காக இருக்கட்டும், ஓனராக இருக்கட்டும், அவர் வர்ஷிப் பண்ண பிளேஸ் இஸ் த ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங். ஓகே, அப்போ இந்த ஆல்டரை எடுத்துட்டு நிறையா படிக்கணும் பார்த்தோன்னா ஐ திங்க் டைம் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஏன்னா பைபிளில் இட் கிராசஸ் ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் வரைக்கும் இந்த ஆல்டரை பற்றி இருக்கு. அண்ட் நீங்கள் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கணும். ஈவன் கிங் சாலமன் என்ன பண்ணுமா இருந்துச்சு, இந்த பர்ன்ட் ஆஃபரிங்கில் தான் அவர் வந்துட்டு வர்ஷிப் பண்ணுமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவர் சாலமோனுடைய ஒரு மேக்னிஃபிஷன்ட் ப்ரேயர் இருக்கு இல்லையா, அந்த இனாக்ரேஷன், அந்த டெம்பிள் இனாக்ரேஷன் டைமில் வந்துட்டு அவர் ப்ரே பண்ணுவார். ஓகே, அவர் ப்ரே பண்ண இடமும் எங்கன்னா இந்த ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங் முன்னாடி தான் அவர் வந்துட்டு ப்ரே பண்ணார். ஸோ திஸ் வாஸ் சச் அ மேக்னிஃபிஷன்ட் பிளேஸ். ஓகே, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த பர்ன்ட் ஆஃபரிங், the burnt offering, can you go to the next slide and come back to this? ஓகே, ஸோ இதோடைய லொக்கேஷன் எங்கே இருக்கோன்னா, லாஸ்ட் டைம் ஐ திங்க் டேன்லின் கோட்யார்டு பற்றி எடுக்கும்போது அந்த கோட்யார்டில் என்னென்ன இருக்கும், அங்கே என்னென்ன நடக்கும், என்னென்ன சாக்ரிஃபைசஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ இன் 10 to 15 minutes கவர் பண்ணியிருந்தா. ஸோ அகெயின் இப்போ அந்த பர்ன்ட் ஆஃபரிங் பார்க்கும்போது நீங்கள் உள்ள அந்த சாங்சுரிக்கு உள்ள நீங்கள் என்ட்ரான உடனே உங்களுக்கு தெரிய வர்றது ஃபர்ஸ்ட் என்னன்னா த ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங். அதுதான் உங்களுக்கு தெரிய வரும். வேற எதுவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் தெரியாது. அதை தாண்டி தான் அந்த டேபர்னாக்கிள், த ஹோலி பிளேஸ், அதுதான் அப்போதான் உங்களுக்கு தெரியும். என்ட்ரு ஆகணும்னு உங்களுக்கு தெரியுது த ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங். அப்போ த லேவர், கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட் கம்மிங் டேஸில் நம்ம படிக்கலாம். வில் கோ பேக் டு த ப்ரீவியஸ் ஸ்லைட். ஓகே, ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஐ திங்க் இட் இஸ் டூ ஸ்மால். ஓகே, ஸோ இந்த பர்ன்ட், த ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங் எப்படி இருக்கணும் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்லி எக்ஸோடஸ் 27 சாப்டரில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அதோடைய மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும்னா 5 cubits by 5 cubits. இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 5 cubits by 5 cubits இருக்கும். 5 cubitsனா எவ்வளோ இருக்கும்னா 1 cubit இஸ் லைக் ஒரு 1.5 feet மாதிரி. ஓகே, ஸோ இட்ஸ் அபவுட் 7.5 feet. அப்போ ஒரு இட் வாஸ் குவைட் லார்ஜ். ஓகே, 7.5 feet எவ்வளோ எதுக்கு அவ்வளோ லார்ஜாக இருக்கணும்னா அனிமல்ஸ் எல்லாம் அது மேலே போட்டு தானே பர்ன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பெருசாக அது இருக்கணுமா இருந்துச்சு. ஓகே, இங்கே ஒரு மனுஷனுடைய ஹைட்டை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் நாட் அக்யூரேட். ஏன்னா அந்த ஹைட் வந்துட்டு இட் வாஸ் ஒன்லி 3 cubits. 3 cubitsனா இட்ஸ் அபவுட் 4.5 feet ஹைட். அஃப்கோர்ஸ் சாலமோன் கேட்டின் வந்துட்டு ஹி டிட் இட் மோர் மேக்னிஃபிஷன்ட், இன்னும் லார்ஜாக கெட்டினாங்க. ஸோ அப்போ அந்த மனுஷனுடைய கம்பேரிஷன்ஸ் நம்ம எடுக்கலாம். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னன்னா அந்த அவுட்டர் அந்த வெளியே தெரியுது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு எப்படில இருந்துச்சுன்னா வுட்ல தான் கட்டியிருந்தாங்க. அந்த வுட் என்னன்னா இந்த அக்காக்கியா வுட். அக்காக்கியா வுட் என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அன்கரப்டபிள். ஓகே, அப்படின்னா ரொம்ப வருஷமா அப்படியே இருக்கும். அதில் போட்டு எரிக்க போகிறாங்க, ஆனால் அந்த வுட்டு தாங்கணும் அந்த ஹீட்டெல்லாம், ஆனாலும் அது இருக்கும்னுட்டு. பட் வாட் எவர் வுட் என்ன, இட் இஸ் கரப்ட் தான் ஆகும், எரிச்சா எரியதான் செய்யும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கம்ப்ளீட்லி இட் வாஸ் கோட்டட். இந்த கோல்டு கோட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு கோட்டிங் மாதிரி, அது மாதிரி இது பிராஸில் ஃபுல்லாக கோட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த வுட்டுக்கு ஃபுல் கோட்டிங். ஸோ பார்க்குறதுக்கு பளபளன்ட்டு இருக்கும். ப்ளஸ் அது என்ன ஆகும், அங்கே அதை சூடாக்கும்போது என்ன ஆகும், அந்த ஹீட் வந்துட்டு அந்த வுட்டுக்கு அது வராது. அது ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பிராஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இன்னொரு பிளேஸில் சொல்லியிருந்தாங்க அந்த வுட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹியூமன்ஸ். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிறோம். ஓகே, பாவத்தினால இப்போ நம்ம என்ன ஆகணும், we have to die. ஓகே, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பிராஸ் கவரிங் இருக்குது. ஓகே, ஸோ இல்லாட்டி நம்மலாம் எரிஞ்சு போயிடுவோம். ஸோ ஆஃப்கோர்ஸ் அந்த பிராஸ் அப்போ எதை ரெப்ரசன்ட் பண்ணோம், இட் இஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஜீசஸ் ஹேட் டு டை.
அப்போ இந்த the altar of burnt offering மெயின் சிக்னிஃபிகன்ஸ் என்னவா இருந்துச்சு? அது காட்ஸ் ப்ரொடெக்ஷன். காட்ஸ் ப்ரொடெக்ஷன் தான் நம்மளுக்கு அங்கே இருந்துச்சு. காட்ஸ் சால்வேஷன். நம்ம எரிஞ்சு பேருவோம், நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு God had to come back as our king. ஓகே, ஸோ இன்னும் நம்ம பார்த்தோன்னா அந்த altar of burnt offering கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொம்பு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த கொம்பு 4 ஹார்ன்ஸ் இருக்கும். அந்த ஹார்ன்ஸ் பற்றி நம்ம பார்க்கணுன்னா சில வேர்சஸ் நம்ம பார்க்கலாம். First Kings 150. First Kings 150. 150 and 51. Next 51 also. ஓகே, அப்போ இங்க அதோனிஜா யாருன்னா சாலமோனுடைய அண்ணன். ஓகே, அவர் ராஜா ஆகணும்னுட்டு அவர் பிளான் போடுவாங்க. ஆனால் சாலமோன் தான் ராஜாவை ஆகணும்னுட்டு இருக்கணும். அப்போ அந்த சினாரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது அதோனிஜாவை இப்போ சாலமோன் ராஜா ஆகன உடனே அதோனிஜாவுக்கு பயம் வந்துடும். பயம் வந்துட்டு என்னென்னா அவரை சாவடிச்சிருவாங்கன்னுட்டு. ஸோ அவர் ப்ரொடெக்ஷனுக்கு எங்கே தான் போவார்? ஆலயத்துக்கு தான் போவார். அங்கே போயிட்டு எதை பிடிச்சிப்பார்? அந்த ஹார்னை தான் பிடிச்சிப்பார். அப்போது அந்த ஹார்ன் எதை சிக்னிஃபை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா மர்சி அண்ட் ப்ரொடெக்ஷன். கிவ் மீ மர்சி காட், என்னை பாதுகாத்துக்குங்க, எனக்கு கிருபை தாங்க நெட்டு கேட்கறதுக்கு எங்கே போய் கேட்குவாங்கன்னா அந்த ஹார்ன்ஸை தான் பிடிச்சிப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஹார்ன்ஸ் என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா இட் இஸ் சிக்னிஃபைங் த மர்சி ஆஃப் காட். ஓகே, அப்புறம் இட் ஆல்சோ டெல்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். கடவுள் நம்மளை பாதுகாக்குவாரு நெட்டு எப்போ? கடவுளுடைய அந்த ஹார்ன்ஸை நம்ம போய் பிடிக்கும்போது தான். ஸோ அப்போ அப்படி பார்க்க போனால் ஒரு பார்ட்டும் வந்துட்டு என்ன வச்சிருக்கிறாங்கன்னா இட் சிக்னிஃபைஸ் ஒரு மீனிங் அங்கே சிக்னிஃபை நம்மளுக்கு பண்ணோம். பட் டைம் நம்மளுக்கு க்ராஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங் சரௌண்டிங்கில் இன்னும் நம்ம பார்த்தோன்னா லார்ட் ஆஃப் அந்த பேன்ஸ் இதெல்லாம் அதில் இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கலான்ட்டு இருக்கிறேன். இந்த பிஃபோர் திஸ் இந்த சாங்சுரி கெட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆல்டர் இருந்துச்சா நிட்டு பார்த்தோன்னா, ஆமாம், ஜெனிசிஸ் 8:20 பார்க்குறீங்களா? சாரி, அதுக்கு ஜெனிசிஸ் 12:7 பார்த்துருவோம் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, ஸோ நிறைய வேர்சஸ் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஜெனிசிஸ் 12:7, ஜெனிசிஸ் 13:18, ஜெனிசிஸ் 35:1. ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் எப்பெல்லாம் அவங்க வந்து கடவுளை ஆராதிக்கணுமோ அங்கே ஒரு பலிபீடத்தை அவங்க கெட்டினாங்க. ஸோ ஆப்ராமுடைய ப்ராக்டிஸ் அதுதான், ஐசக்குடைய ப்ராக்டிஸ் அதுதான், ஜேக்கபுடைய ப்ராக்டிஸ் என்னவா? கடவுளை ஆராதிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பலிபீடத்தை கெட்டுவாங்க. கடவுளை ஒரு நல்லது பண்ணும்போது கடவுளுக்கு நன்றியாக அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பலிபீடத்தை அவங்க கெட்டுவாங்க. அப்போ அந்த பலிபீடம் அவங்க கெட்டும்போது அதை எப்படி கெட்டணும், எந்த கல் வச்சு கெட்டணும், எந்த ஒரு டூல்ஸும் படாத ஒரு கல் வச்சு கெட்டணும் அப்படின்றலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கும் அது தெரியும். ஓகே, ஆனால் மெயின் அங்கே இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னென்னா ஆல்டரை வச்சு தான் அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்டர் இல்லாமல் அவங்களுடைய வர்ஷிப் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கல. ஓகே, அப்போ அந்த ஆல்டர் என்ன சிக்னிஃபை பண்ணிட்டு இருந்துச்சு அந்த காலத்துலேருந்து? தட் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் அண்ட் டை ஃபார் மீ. அதை வச்சு தான் அவங்களுக்கு அவங்களுடைய வர்ஷிப்பே இருந்துச்சு. அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருந்துச்சு, அவங்களுடைய ப்ரோக்ரஸ். ஜேக்கபை கடவுள் காப்பாத்தினார்னுட்டு சொன்ன உடனே, லார்ட், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் மர்சி,
உங்களுடைய கிருபையினால தான் நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். நெட்டு ஈவன் ஜேக்கப் வாஸ் வர்ஷிப்பிங் ஆப்ரஹாம். அவருடைய ஃபியூச்சருக்காகவும், அவருடைய ஃபியூச்சர், நீ போ ஒரு உனக்காக நான் ஒரு தேசத்தை ஆயத்தப்பட்டிருக்கிறேன் நெட்டு சொல்லும்போது he built an altar. ஓகே, அப்போ எல்லா இதுக்கும் அவங்களுக்கு ஆல்டர் வந்துட்டு என்னவா இருந்துச்சு, முக்கியமா அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ இப்போ நம்மளுக்கு ஆல்டர் என்ன? நம்ம கெட்டி வச்சிருக்கிறோமா? நம்மளுக்கு நல்லது நடக்கும்போது, நல்லது நடக்கணும் இருக்கும்போது நம்மளும் ஒரு ஆல்டரை கெட்டி வச்சிருக்கிறோமா? ஆல்டர் ஆஃப் ப்ரேயரும் சொல்லுவாங்க இல்லையா? ஆல்டர் ஆஃப் ப்ரேயரும் நம்மளுக்கு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற இன்னொரு ஆல்டர், எப்படி அந்த அக்காக்கியா வுட் மேலே ஒரு பிராஸை போட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாங்களோ காடு, எதுக்கு? நான் உங்களுடைய கஷ்டத்தை நான் எடுத்துக்கிறேன், ஐ வில் டை ஃபார் யோர் சின்ஸ் நெட்டு சொன்னாங்க. அதே கிராஸ் தான், அதே வுட்டு தான். ஓகே, காட் டைட் தேர். அப்போ இப்போ நம்ம எப்படி அந்த ஹார்ன்ஸை போய் அவங்க அடோனிஜா போய் பிடிச்சாரோ, நம்ம மர்சிக்காக, நம்மளுடைய ரட்சிப்புக்காக அந்த கிராஸை நம்ம பிடிச்சோன்னா தான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டு. ஓகே, அப்போ நம்மளுடைய வர்ஷிப் கிராஸ் இல்லாமல், ஜீசஸ் உடைய சாக்ரிஃபைஸ் இல்லாமல் நம்மளுடைய வர்ஷிப் இஸ் ஜீரோ, ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் சொல்லுவாங்க, எவ்ரி டே நம்ம என்ன பண்ணணுமா? we have to remember the altar, that is the altar on which Jesus gave his life for us. அப்போ கிராஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்ரி டே நம்ம ரிமெம்பர் பண்ணாமல் இருந்தோம்னா பாதையை தப்பி நம்ம பேருவோம். ஏன்னா thy way is in the sanctuary. அப்போ அந்த சாங்சுரியில ஒரு முக்கியமான இடம் எங்க? நம்ம எங்க போய் நம்ம வர்ஷிப் பண்ணலாம்? ஆல்டர், த கிராஸ், அங்க தான் நம்ம போய் நம்ம வர்ஷிப் பண்ணலாம். So God is reminding us through this study on the sanctuary. Thank you.